நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. ஃபார் ஐடி ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் கான்டாக்ட் 8870 67784. நேயர்கள் அனைவருக்கும் எங்களது இனிய காலை வணக்கம். வணக்கம் ஜோ. வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கீங்க? எஸ், நல்லா இருக்கேன். கடவுள் வணக்கம் நிகழ்ச்சிக்கு வந்து இந்த கேள்வி கேட்கிறப்போ அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு உற்சாகம் கிடைக்காது, ஏன்னு தெரியல. இருந்தாலும் நம்மளுடைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியுடைய தளத்தில் நம்ம அமர்ந்து விட்டோம். எஸ், அடுத்து நம்மளுடைய கதையை கேட்க போறோம். ஸோ கதைக்கு முன்னாடி இன்னைக்கு நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய அன்பர்கள் எல்லாருக்குமே ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். எஸ். ஸோ நம்ம படித்து இன்னைக்கு இந்த நிலையில இருக்கிறோம், நம்ம உருவாக்கிய ஆசிரியர்கள் எனக்கு நினைச்சு பார்க்கலாம். ஸோ யாரோடலாம் பேச வாய்ப்பு கிடைச்சிருக்குது, யாரெல்லாம் நேரில் சந்திக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கோ அவங்க போய் விஷ் பண்ணுங்க. நம்முடைய குடும்பங்களில் இன்னைக்கு எத்தனை ஆசிரியர்கள் இருக்கிறாங்க அவங்க எல்லாரும் அனுப்பலாம், நினைச்சு பார்க்கலாம். அதோடு மற்றும் ஒரு முக்கியமான இன்னைக்கு அன்னை தெரசாவினுடைய விழாவை நம்ம என்ன பண்றோம், கொண்டாடி. ஸோ அப்போ இன்னைக்கான ஒரு கதை என்ன அப்படின்னா, ஒரு அரசன் நகர்வலம் போவாங்க. ஸோ நகர்வலம் எதுக்கு அப்படின்னா, மக்கள் எப்படி வாழ்றாங்க, அவங்க எல்லாம் அனுமதியா இருக்கிறாங்களா, எதுவும் தேவைப்படுதா அப்படிங்கிறத மாறு வேடம் விட்டு என்ன பண்ணுவாங்க, போயிட்டு அதை தெரிஞ்சுக்குவாங்க அந்த காலத்துல. அதே மாதிரி ஒரு அரசர் என்ன பண்றாரு, மாறு வேடம் போட்டு போறார் நகர்வலம். போறப்போ ஒரு இடத்துல நைட்டு தங்குறதுக்கு என்ன பண்றாரு, பிளான் பண்றாரு. ஒரு வீட்டுக்கு போய் இந்த மாதிரி சொல்றாரு, நான் அப்படி வேட்டையாட வந்தேன், இரவாயிருச்சுன்னா எனக்கு நைட்டு தங்குற கொஞ்சம் என்ன பண்ணுங்க, அனுமதி கொடுங்க, காலைல கிளம்பி போறேன்னா அந்த வீட்டுல ஒரு அது வந்து ஒரு நெசவாளியோட வீடு. அவர் என்ன பண்றாரு, சரி ஓகே அப்படின்னு தங்குறதுக்கு இடம் கொடுத்து, அவர் வந்திருக்கிற ஒரு வேட்டைக்காரர், மன்னர்னு தெரியாது நெசவாளி, அவர் என்ன பண்றாரு, மன்னருக்கு அது வேட்டைக்காரன் நினைச்சு அவருக்கு தங்குறதுக்கு இடங்கள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு அவரை தூங்க வச்சிடறாரு. இவங்களும் தூங்குறாங்க. விடிய காலையில இவங்க எல்லாம் எந்திக்கிறதுக்கு முன்னாடி அந்த நெசவாளி என்ன பண்றாரு, எந்திரிச்சு அவருடைய வேலையை என்ன பண்ண ஆரம்பிச்சாரு. இந்த மன்னர் என்ன பண்றாரு, எந்திரிச்சு பாக்குறாரு. எந்திரிச்சு பார்த்தா வீட்டுல எல்லா அது வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நெசவாளி வந்து நெசவு செஞ்சுக்கிட்டே இருக்கல, அவர் கையில ஒரு பெரிய கயிறு ஒன்று என்ன பண்ணிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. அப்போ என்ன கயிறு, இந்த கயிறு நீளமா அந்த கயிறு போது எதுக்கு அப்படின்னும், அடுத்த அறையில என்னுடைய குழந்தை என்ன பண்ணுது, தொட்டில தூங்கிட்டு இருக்குது. ஒருவேளை அழுதுச்சுன்னா அந்த கயிறு வச்சு இழுக்கிறப்போ அந்த தொட்டில் என்ன ஆகிடாங்க, ஆடிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ நான் எந்திரிச்சு போய் என்ன பண்ண வேண்டாம், ஆட்ட வேண்டாம், உட்காந்த இடத்துல என்னோட நெசவு வேலையும் செஞ்சுக்கிட்டு அதையும் என்ன பண்ணுவேன், செய்வோம் அப்படின்னு. சரி, இந்த பக்கம் ஒரு பெரிய நீளமான குச்சி ஒன்று வச்சிருக்கீங்கன்னா அந்த குச்சி எதுக்கு அப்படின்னு. வெளியே என்ன பண்ணிருக்காங்க, மனைவி வந்து தானியங்களை காய போட்டிருக்காங்க, ஏதாவது பறவைகள் வந்து கொத்தி திங்க வந்துச்சுன்னா அதை விரட்டுறதுக்கு இங்க இருந்து என்னது ஒரு குச்சி வச்சிருக்கிறாங்க. இடுப்புல பார்த்தா ஒரு பெரிய மணி ஒண்ணு கட்டியிருக்கிறாரு. ஸோ அந்த இதை தறிய நெசவு செய்ய அந்த உடம்பு அசைவு கட்டுறப்ப அந்த மணி என்ன பண்ணுது, ஆடி. இது எதுக்கு மணி இடுப்புல கட்டியிருக்கிறீங்க அப்படின்னு. இல்ல எங்க வீட்டுல வந்து ஒரு எலித்தொல்லை, பயங்கரமான எலித்தொல்லை இருக்குது. அப்போ அந்த எலி என்ன பண்ணணும்னா, அந்த மாதிரி மணி சத்தம் கேட்டுச்சுன்னா ஆட்கள் எல்லாம் ரொம்ப இதா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த சத்தத்துக்கே வராது, அதனால என்ன பண்ணிருக்கிறேன், இடுப்புல மணியை கட்டியிருக்கிறேன் அப்படின்னு. இதெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டு இருந்த மன்னர் அப்படியே லைட்டா அப்படி திரும்பி பார்த்தா ஜன்னல்ல ஒரு 4-5 பசங்க வந்து என்ன பண்றாங்க, பசங்க கண்ணு தெரியுறாங்க. அப்போ ஒரு 4-5 பசங்க வெளியே நிக்கிறாங்களே, யார் அது அப்படின்னு. நான் நெசவு பண்ணிட்டே இருக்கேன், வாய் சும்மா தானே இருக்குது, அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச பாடத்தை நான் என்ன பண்றேன், அவங்களுக்கு கத்துக் கொடுக்குறேன். ஸோ அப்படின்னு இருக்கிறாரு. சரி, கத்துக்கிற பசங்க ஏன் வெளியே நின்று கத்துக்கிறாங்க, உள்ள வந்து கத்துக்கலாம்ல. உள்ள வந்து கத்துக்கலாம் தான், ஆனா வெளியே அவங்க கத்துக்கும் போது அவங்க சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு வேலை என்ன பண்ணிருக்கிறேன், பானை நெய்வதற்காக நான் என்ன பண்ணிருக்கேன், அந்த வேலையை நான் சைட் பை சைடா செய்யறேன். அதுக்கான மண்ணை என்ன பண்றது, குலைக்கிறதுக்கு அந்த மண்ணை மிதிச்சுக்கிட்டே அவங்க என்ன பண்ணுவாங்க, பாடத்தை வந்து கத்துக்குவாங்க. இப்போ மன்னருக்கு பயங்கர ஆச்சு. ஒரு ஒருத்தன் உட்கார்ந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு எவ்வளோ வேலைகளை வந்து செஞ்சுட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, ஆச்சரியப்பட்டு போறாரு. அப்புறம் பார்த்தா ஸ்லேட்ல என்னமோ ஒன்று எழுதி அங்க தொங்கி இருக்குது. அப்போ இது என்ன அப்படின்னா, என் மனைவிக்கு கிரேக்க மொழி தெரியும், ஸோ அவங்க டெய்லி ஒரு 10 கிரேக்க சொற்கள் எழுதி போட்டு அதை எனக்கு என்ன பண்ணுவாங்க, பயிற்சி கொடுப்பாங்க. ஸோ நான் அதை என்ன பண்றேன், அதை நான் கத்துக்கிறேன், அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு என்ன பண்ணுவேன், கத்துக் கொடுப்பேன் அப்படின்னு. ஸோ அப்போ அன்னைக்கு அந்த அரசனுக்கு உணர்ந்த ஒரு செய்தி இன்னைக்கு நாமும் உணர வேண்டிய ஒன்று. இன்னைக்கு என்னால் செய்யறதுக்கு நேரம் இல்லை, எனக்கு செய்யறதுக்கு போதுமான காலம் இல்லை, எனக்கு செய்வதற்கு போதிய அறிவு இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம எவ்வளோ விஷயங்கள காரணங்கள் சொல்லி தள்ளி போட்டு கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஒரு மனிதன் வாழ்வில் முன்னேற வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என உறுதிப்பட நினைத்து விட்டால் தடை என்பது ஒரு தடை அல்ல. எஸ், ஒரு அருமையான கதை. இந்த ஒரு இனிய காலை வேளையில கண்டிப்பா கடவுள் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து ஒரு சந்தோஷப்பட்டுக்கணும். இந்த உற்சாகத்தோடவே நம்ம இந்த நாள் ஆரம்பிச்சிடலாம். ஜோ, இப்ப அதை தரிசனம் பார்க்கலாம்.
தரிசனம் நம்ம பார்த்துட்டோம். எஸ், இந்த இனிய காலை வேலை ஆரம்பித்து விட்டது. இன்றைய நாள் நாம் இங்க இருந்து என்ன கடத்தி கொண்டு போக போகிறோம்? ஸோ இன்னைக்கு நாள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆசிரியர் தினம். Yes, of ஏற்கனவே course. ஆசிரியர்களை பத்தி நிறைய என்ன பண்ணிருக்கோம், கடவுள் வணக்கத்துல பேசியிருக்கோம். பேசியிருக்கோம். ஸோ இப்போ இன்னைக்கு வந்து அன்னை தெரசாவை நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் நம்ம கண் முன்னாடி கொண்டு வரலாம். கண்டிப்பா. அப்போ அன்னை தெரசாவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடங்கள் ஏராளம் இருக்குது. அதை ஒன்னொன்னா என்ன பண்ண போறோம், இன்னைக்கு ரீகால் பண்ண போறோம். அதுல முதல் விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அன்போடு பணி செய்தல், சர்வ் வித் லவ் அப்படிங்கிறது. இன்னைக்கு வந்து எல்லாருமே நற்செய்தி பணி செய்யறோம், ஆசிரியர் பணி செய்யறோம், அப்படி இப்படின்னு எல்லாம் பணிகள் அப்படின்னாலே இது வேலை அப்படின்னு என்ன பண்றது சொல்றது இல்ல. அந்த பணி அப்படின்னு சொல்லும் போதே அதுல வேற ஒரு முக்கிய பொறுப்புகள் இருக்குது. நமக்கு வந்து சமுதாய பொறுப்புகள் இருக்குது, சமுதாய அக்கறை இருக்கின்றது. எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு வேலை செய்யறது தான் பணி அப்படின்னு என்ன பண்றது சொல்றது இருக்கு. சோ அப்போ பணி செய்கிறது எப்படி இருக்க வேண்டும் என்றால் அன்போடு பணி செய்ய வேண்டும். அது முழு இதயத்தோடும் முழு இன்பத்தோடும் இல்லையா? அது ஆனா இப்போ இருக்க காலகட்டத்துக்கு இருக்கானா தெரியலையே ஜோ. அதாவது நானும் சேவை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்யறாங்க. அது பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பகட்டு தன்மையாவோ இல்ல ஒரு பெரிய பெருமையை சேர்க்கணும் அப்படின்றதுக்காக சுய விளம்பரம் அவ்வளவுதான். நம்ம இன்னைக்கு என்னன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சோசியல் மீடியாஸ்ல இன்ஸ்டாகிராமா இருக்கலாம், ஃபேஸ்புக்கா இருக்கலாம், வாட்ஸ்அப்பா இருக்கலாம், ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு உடனே அது ஒரு செல்ஃபி எடுத்தோ இல்ல நண்பர்களை வச்சு ஒரு வீடியோ எடுக்க சொல்லி உடனே அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக், பேக்ரவுண்ட் சாங் இதெல்லாம் போட்டு இன்னைக்கு நான் வந்து இப்படி செஞ்சேன். ஸோ அப்போ இது வந்து அன்போடு செய்யக்கூடியதா கேட்டா கிடையாது, சுய விளம்பரத்திற்காக செய்யக்கூடிய. அப்ப அன்னை தெரசா இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் அவர் போய் எங்கேயாவது அப்போ ஒரு செல்ஃபி எடுத்து நான் இன்னைக்கு வந்து இத்தனை தொழுநோயாளிகளுக்கு நான் இன்னைக்கு மருந்து கொடுத்தேன், இத்தனை பேரை நான் வந்து பார்த்துக்கிட்டேன் அப்படிலாம் அவங்க என்ன பண்ணல, தம்போட்டம் படிக்கல. ஸோ அவங்களுடைய பணி அன்பு சார்ந்த ஒரு பணி, அன்போடு இருக்கக்கூடிய பணி. எவ்வளவு அன்பு அவங்க கிட்ட இருந்துச்சுன்னா அத்தகைய மோசமான நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களை கூட அவர்களால் கேர் பண்ணிக்க பார்க்க முடிஞ்சது. சோ அத்தகைய ஒரு அன்போடு கூடிய பணி செய்ய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எஸ், இன்னும் என்னென்ன இது மாதிரி கற்றுக்கொள்ள போகிறோம்ன்றது நம்ம தொடர்ந்து பேசுவோம். பார்த்த பகுதி பார்க்கலாம். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள், ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள், ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள், ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள், அவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள், ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். நன்றியோடு அவர்தம் திருவாயில்களில் நுழையுங்கள், புகழ் பாடலோடு அவர்தம் முற்றத்திற்கு வாருங்கள், அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர்தம் பேரன்பு, தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள், ஆண்டவரை
மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மாதா தொலைக்காட்சி நேயர்களே, தினம் ஒரு திருப்பாடலில் நாம் இன்று தியானிக்க இருக்கக்கூடிய திருப்பாடல் 100. புகழ்ச்சி பாடல்களில் இருக்கின்ற திருப்பாடல்களில் திருப்பாடல் 100 ஒன்றுதான். ஆண்டவரை போற்ற வேண்டும், ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அழைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு திருப்பாடலாக இத்திருப்பாடல் அமைந்திருக்கின்றது. ஆண்டவர் தனது வாழ்வில் செய்த அனைத்து நலன்களையும் நினைத்து பார்த்து இந்த திருப்பாடலின் ஆசிரியர் கடவுளை புகழ்ந்து பாட நமக்கு அழைப்பை கொடுக்கின்றார். ஆகவேதான் திருப்பாடலினுடைய துவக்கமாக அனைத்துலகோரே என்று சொல்லி அனைத்துலக மக்களையும் கடவுளை போற்ற வேண்டும், புகழ வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பாடலில் ஆசிரியர் அழைப்பு கொடுக்கின்றார். கீழுலகோர் மேலுலகோர் அனைவருமே ஆண்டவரை ஏற்றி போற்ற வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர்தாம் நம் அனைத்துக்கும் எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கக்கூடியவர். அவரை நாம் போற்ற வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அது நம்முடைய கடமை என்பதை உணர்ந்தவர்களாக அனைத்து மக்களே வாருங்கள், ஆண்டவரை நாம் போற்றுவோம், ஆண்டவரை நாம் வாழ்த்துவோம் என்று சொல்லி இந்த திருப்பாடல் அழைப்பை கொடுக்கின்றது. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தனது நலன்களால் நிரப்புகின்றார், எல்லோரையும் பராமரிக்கின்றார். ஆகவே அவரை நாம் எதற்காக போற்ற வேண்டும் என்கின்ற காரணத்தையும் இந்த திருப்பாடல் நமக்கு கொடுக்கின்றது. எப்படி ஆண்டவரை போற்ற வேண்டும் என்றும் இந்த திருப்பாடல் நமக்கு கற்பிக்கின்றது. ஆண்டவரை மகிழ்ச்சியோடு ஆரவாரத்தோடு ஆண்டவரை போற்றுங்கள் என்று சொல்லி எப்படி போற்ற வேண்டும் என்கின்ற முறையும் இந்த திருப்பாடல் நமக்கு கற்பிக்கின்றது. ஒருவர் இருவர் ஆண்டவரை புகழ்ந்து குரல் எழுப்பி ஆண்டவரை துதித்து பாடுகின்ற போது அந்த இடம் அதிர்கின்றது. 100 பேர் அல்லது 300 பேர் கூடிய மக்கள் ஆண்டவரை நினைத்து புகழ்ச்சி பாடலை எழுப்புகின்ற போது அந்த இடம் அதிர்கின்ற அளவுக்கு அந்த புகழ்ச்சியானது எழுப்பப்படுகின்றது. ஆகவேதான் அனைத்துலக மக்களும் இணைந்து வந்து ஆண்டவரை போற்றினார்கள் என்றால் இந்த புகழ்ச்சி, இந்த ஆரவாரம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொல்லி இந்த திருப்பாடலின் ஆசிரியர் கற்பனைக்கு விட்டு விடுகிறார். ஆகவே ஆண்டவரை ஆராதிக்கின்ற போது, ஆண்டவரை போற்றுகின்ற போது ஆண்டவரிடமிருந்து நாம் அருள் வரங்களை அளவுக்கு அதிகமாக நாம் பெற்றுக்கொண்டே இருக்க முடியும் என்று சொல்லி இந்த திருப்பாடல் நமக்கு நினைவுறுத்துகின்றது. ஆகவே ஆண்டவருடைய சன்னிதானம் வருகின்ற போது நாம் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாம் வர வேண்டும். நமது உள்ளத்தில் 1000 தேவைகள் இருக்கலாம், கவலைகள் இருக்கலாம், கண்ணீர்கள் இருக்கலாம். இருந்தாலும் ஆண்டவர் திருமுன் வருகின்ற போது நன்றி நிறைந்த இதயத்தோடு ஆண்டவரை போற்ற வருகின்ற போது ஆண்டவர் நம் வேண்டுதல்களை செவிமடுப்பார். நமது மண்டாட்டங்களுக்கு செவிமடுத்து நம் தேவைகளை அவர் நிறைவு செய்வார். ஆகவே ஆண்டவர் முன் வருகின்ற போது ஆண்டவர் செய்த அனைத்து நன்மைகளையும் நினைத்து பார்ப்பவர்களாக, அவருக்கு நன்றி சொல்லும் மக்களாக நாம் இருக்கின்ற போது, அவரை துதிக்கின்ற மக்களாக இருக்கின்ற போது ஆண்டவர் நம்மை நன்மைகளால் அவர் நிறைவு செய்வார். ஆகவே ஆண்டவர் திருமுன் வருகின்ற போது நன்றி நிறைந்த இதயத்தோடு ஆண்டவரை புகழ முன் வர வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பாடல் நமக்கு அழைப்பை கொடுக்கின்றது. எதற்காக நாம் ஆண்டவரை போற்ற வேண்டும் என்றால், ஆண்டவர் கடவுள், எல்லாவற்றுக்கும் மேலானவர், மகிமை பொருந்தியவர், வல்லமை நிறைந்தவர், அவர் மட்டும்தான் கடவுள். ஆகவே அவர் ஒருவரே கடவுள் என்று உணர்ந்து ஆண்டவரை நாம் போற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பாடல் நமக்கு அழைப்பை கொடுக்கின்றது. ஆகவே கடவுள் ஒருவரே என்று சொல்லி நாம் அவரை ஆராதிக்கின்ற போது 1000 தலைமுறை வரைக்கும் அவர் நம்மை ஆசிர்வதிப்பார். ஆகவே கடவுள் நம்முடைய எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கக்கூடியவராக இருக்கின்றார். ஆகவே அந்த கடவுளை நாம் போற்ற வேண்டும். இரண்டாவதாக நாம் ஏன் ஆண்டவரை போற்ற வேண்டும் என்றால், நாம் அவருடைய மக்கள், உடன்படிக்கையின் மக்கள், அவரால் அழைக்கப்பட்ட மக்கள், அரச குலத்த மக்களாக நாம் இருக்கின்றோம். திருமுழுக்கினால் கடவுளின் பிள்ளைகளாக நாம் மாற்றப்பட்டிருக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை நாம் போற்ற வேண்டும். ஏனென்றால் நாம் அவருடைய மக்கள். மூன்றாவதாக நாம் அவருடைய மந்தையின் ஆடுகளாக இருக்கின்றோம். அப்படி என்றால் அவர் நமது ஆயனாக இருக்கின்றார். நமக்கு தேவையான விளைச்சலை ஆண்டவர் நமக்கு காட்டுகின்றார். நீர்நிலைகளுக்கு நம்மை அழைத்து செல்கின்றார். ஆகவே ஆயனாக இருந்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்தி
நமக்கு தேவையானவற்றை கொடுக்கின்ற ஆசீர்வதிக்கின்ற கடவுளாக இருப்பதால் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும், போற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய காரணங்களே இந்த திருப்பாடல் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. ஆகவே ஆண்டவரிடமிருந்து பெறுகின்ற நன்மைகளுக்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் நாம் நன்றி சொல்லுகின்ற மக்களாக இருக்கின்ற போது நமக்கு வர இருக்கின்ற ஆசீர்வாதங்கள் எந்தவித தடையும் இல்லாமல் நம்மை வந்து சேரும். ஆகவே ஆண்டவரை நாம் போற்றாமல் அவருக்கு எதிராக நாம் முணுமுணுக்கின்ற போது நமக்கு வருகின்ற ஆசீர்வாதங்கள் எல்லாமே தடைபட்டதாக இருக்கும். ஆகவேதான் இஸ்ராயல் மக்கள் அந்த கானான் நாட்டிற்கு 2 வாரங்களுக்குள்ளாக கடந்து செல்லக்கூடிய அந்த மக்கள் 40 ஆண்டுகளாக பயணித்தார்கள் என்றால் அவர்கள் கடவுளை அவர்கள் போற்றவில்லை, கடவுளுக்கு எதிராக பேசினார்கள், கடவுளுக்கு எதிராக முணுமுணுத்தார்கள். ஆகவே அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் தள்ளி சென்றது. ஆகவே ஆண்டவருடைய நலன்களை நன்மைகளை ஒவ்வொரு நாளும் போற்றுகின்ற போது நமக்கு வரவேண்டிய ஆசீர்வாதங்கள் எந்தவித தடையும் இல்லாமல் அது நம்மை வந்து சேரும். ஆகவே ஆண்டவரை போற்றுகின்ற, ஆண்டவருடைய நன்மைகளை நினைத்து அவரை போற்றுகின்ற மக்களாக வாழ நாம் முற்படுவோம். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கும் நல்ல பிதாவே, நீர் எங்களை படைத்தது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நாளும் எங்களை பராமரித்து பாதுகாத்து வருகின்றீர். மேலான கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் அருளை பெற்றவர்களாக நீர் எங்களுக்கு செய்து வருகின்ற அனைத்து நன்மைகளையும் நினைத்து பார்த்து உம்மை போற்றுகின்ற, உம்மை வாழ்த்துகின்ற மக்களாக வாழ எங்களை ஆசிர்வதியும். ஆமீன். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அன்னை தெரசாவின் விழாவில் அவரை பற்றி அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடங்கள் பேசிட்டு இருக்கிறோம். அடுத்ததான் என்ன? ஏராளம் ஏராளம் அப்படின்னு தான் சொல்லணும். கண் முன்னாடி அவங்க நிக்க வைக்கிறதோட கண்ணுக்குள்ள இருக்காங்க எப்பவுமே நம்ம அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்டவங்க வந்து நம்ம எவ்வளோ கத்துக்கலாம். அந்த வகையில் அடுத்ததா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க இந்த சமுதாயத்துல நம்ம பெரியவங்க கற்றுக் கொடுக்குறதாகட்டும், நம்மளாகட்டும் ஒரு சுயநல வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னா ப்ரியாரிட்டி ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தான் கிடைக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். அது சின்ன சின்ன காரியங்களை குறித்து இருந்தாலும் சரி. ஆனா இவங்க நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துட்டு போன பாடம் என்ன அப்படின்னா, மற்றவர்களுக்கு முதல் அந்த முன்னுரிமையை கொடுங்க. அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த உற்சாகம் அது வந்து நம்மளுக்கு வந்து தொத்திக்கும் அப்படின்னு சொல்றதுதான். மற்றவர்களுக்கு அந்த முன்னுரிமை. புட் அதர்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறப்ப நமக்கு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. தனக்கு போகத்தான் தானமும் தர்மமும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த தனக்கு போகத்தான் அப்படிங்கிறப்ப நம்ம இந்த தனக்கு போகுதல், அதாவது தனக்கு இது போதுமானது அப்படிங்கிற மனநிலைக்கு நம்ம வர்றோமான்னு கேட்டா வர்றதே இல்ல. அந்த போதுன்ற வார்த்தை கூட நம்ம இடம் கொடுக்கறது கிடையாது. அப்ப அப்படி இருக்கிறப்ப நான் எனக்கே போதுங்கிற ஒரு மனநிலைக்கு வராத போது என்னால் எப்படி பிறருக்கு செய்ய முடியும்? ஆனால் அப்படி இல்லாமல் நான் எனக்கு இருக்குதா இல்லையா அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஒரு விஷயம் இருக்குது, அது எனக்கும் தேவைப்படுது, இன்னொருத்தருக்கும் தேவைப்படுது. அந்த விஷயம் வந்து இப்போ எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழல்ல இருக்குது. அப்போ இந்த 2 பேர்ல யாருக்கு அதிகப்படியான தேவை இருக்குது? ஒருவேளை என் எதிரில் இருக்கக்கூடிய நபருக்கு அது அதிகப்படியான தேவை இருக்குதுன்னா அங்க நான் அவருக்கு அந்த முன்னுரிமை என்ன பண்ணணும்? விட்டு கொடுக்க செய்ய வேண்டும். அதுதான் புட் அதர்ஸ் ஃபர்ஸ்ட். அதை அன்னை தெரசாவிடம் நாம் கற்றுக்கொள்வோம். இன்னும் இது போல என்ன விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசலாம். செப்டம்பர் 5 புனித அன்னை தெரசா. யூகோஸ்லாவியா நாட்டில் ஸ்காப்ஜே நகரில் வாழ்ந்த நிக்கோலா திரானா பெற்றோருக்கு கிபி 1910ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 26ஆம் நாள் பிறந்தார் தெரசா. ஆக்னஸ் கொன்சகா பொஜாக்சியூ என்ற இயற்பெயரை கொண்ட இவர் தன் 9வது வயதில் தன் தந்தையினை இழந்தார். இயேசு சபையின் குருவான அருட்தந்தை ஜாம்ரெட் கோவிக் அவர்களின் வாயிலாக இந்தியாவில் நடைபெறும் இறைப்பணிகள் பற்றி தெரிந்து கொண்ட ஆக்னஸ் இந்தியாவில் ஆண்டவரின் பணிகளை செய்வதற்கு ஆர்வம் கொண்டார். கிபி 1928ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 26ஆம் நாள் லொரேட்டோ சபை சகோதரிகளின் சபையில் சேர்ந்து பயிற்சி பெற்ற இவர் கிபி 1929ஆம் ஆண்டு இந்தியாவின் கல்கத்தாவிற்கு வருகை தந்து சிறுமலர் தெரசாவின் பெயரினை தம் பெயராக ஏற்றுக்கொண்டார். கிபி 1937ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் நாள் நித்திய வார்த்தைப்பாடு அளித்த
அருட்சகோதரி தெரசா ஆசிரியையாக தன் பணியினை தொடங்கினார். கல்கத்தாவின் சேரி பகுதிகளில் மக்கள் படுகின்ற துன்பங்களைக் கண்ட தெரசா கிபி 1948ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 16ஆம் நாள் 5 ரூபாயுடன் அன்பின் பணியாளர் சபையினை தொடங்கினார். ஆதரவற்ற குழந்தைகள், உடல் ஊனமுற்றோர், தொழுநோயாளிகள் மற்றும் சமூகத்தினால் புறக்கணிக்கப்பட்டவர்களை முழுமனதோடு அன்பு செய்து அரவணைத்த அன்னை தெரசா 1979ஆம் ஆண்டு நோபல் பரிசினையும் 1980ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருதினையும் பெற்றார். 1963ஆம் ஆண்டு மிஷனரி பிரதர்ஸ் ஆஃப் சேரிட்டி என்ற ஆண்களுக்கான துறவற சபையினை தொடங்கி சமூகத்தினரால் ஓரம் கட்டப்பட்ட தொழுநோயாளிகளை கட்டித் தழுவி முத்தமிட்ட அன்னை தெரசா உடல் நலமின்றி 1997ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் நாள் விண்ணகமடைந்தார். இறைவனின் கரங்களில் நான் ஒரு எழுதுகோல் என்று கூறி எளிய மக்களுக்கும் நோயாளிகளுக்கும் ஆண்டவரின் இரக்கத்தினையும் அன்பினையும் பகிர்ந்தளித்த அன்னை தெரசாவினை திருத்தந்தை பிரான்சிஸ் 2016ஆம் ஆண்டு செப்டம்பர் 4ஆம் நாள் புனிதராக உயர்த்தினார். புனித அன்னை தெரசா திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் அன்னை நிறுவிய பிறர் அன்பின் பணியாளர் சபைக்காகவும் அச்சபையின் பணிகளுக்காகவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். மிக சிறப்பான இன்றைய புனிதர் பகுதியும் நம்ம பார்த்துட்டோம். எஸ், அன்னை தெரசா அவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் ஏராளம். அடுத்ததாக அவங்க கிட்ட இருந்து எதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க இன்னைக்கு ஒரு துறவற சபையை புதிதாக தொடங்குவதற்கோ அவங்களுக்கான அழைப்பு ஒரு முறை ரயில் பயணத்துல போகும்போது கிடைச்சதாகத்தான் அவங்களுடைய வாழ்க்கையில சொல்லுவாங்க. அப்போ நான் இன்னைக்கு ஒரு பள்ளியில் அடைபட்டு கொண்டு பள்ளியில் கல்வி கற்பிக்கக்கூடிய பணி என்னுடைய பணி அல்ல, இறைவன் எனக்கான வேற ஒரு பணி என்ன பண்ணியிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. ஸோ அப்போ நான் அந்த மடத்திலிருந்து அதுல அனுமதி கேட்டு அங்கிருந்து என்ன பண்றாங்க, வெளியே வராங்க. அங்க தெருவோரம் வீடு இல்லாதவங்க, தேவையில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் போய் என்ன பண்றாங்க, சந்திக்கிறாங்க. அவங்களை எல்லாம் கூட்டிட்டு அவங்களுக்கு இடம், அதாவது இது எல்லாமே என்னன்னா இன்னைக்கு எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா எனக்கு ஒரு பெரிய ஒரு 50-60 ரூம்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு 100-150 ரூம்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆர்ஃபனேஜ் இதெல்லாம் நான் கெட்டதுக்கு அப்புறம் தான் நான் சேவை செய்வேன் அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு நம்ம நிறைய நேரங்கள் சொல்லிட்டு இருக்கோம், எனக்கு இந்த மாசம் போதுமான அமௌண்ட் இல்ல, அடுத்த மாசம் என்னோட சேலரி எல்லாம் நல்லா வரட்டும்னு நிறைய பணங்கள் அப்புறம் நான் என்ன பண்றேன், உதவி செய்யறேன். அப்படி ஒரு நாள் சத்தியமா வரவே வராது. மனநிலையில இருக்கிற வரைக்கும் நமக்கு அந்த நாள் வரவே வராது. ஸோ அப்போ சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து நம்மளால என்ன செய்ய முடியுமோ அந்தந்த விஷயங்களை நாம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். அவங்க பெரிய லெவல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த சேரிட்டி நிறுவனத்தை என்ன பண்ணலாம், அவங்க நடத்தலாம். ஸோ அவங்க சின்னதா என்ன பண்ணாங்க, ஒரு 2-3 பேர் தொடங்கினாங்க. அவர்களின் பால் ஈர்க்கப்பட்டு நீங்க என் கூட சேருங்க, நீங்க என் கூட சேருங்க, யாரையும் அவங்க என்ன பண்ணலாம், கூப்பிடல. அவர்களால் அவங்களுடைய செயல்கள் ஈர்க்கப்பட்டு அவங்க பின்னாடி இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க, அவங்களை பின்பற்றி. ஸோ அப்போ சின்ன சின்ன விஷயத்திலும் நாம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்வோம். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். பெரியதொரு முற்றும் துறந்த குருநாதர் இருந்தார். பிரசங்கம் செய்யறதுலாம் அதிவல்லவர் அவர். ஒரு ஊரில் கூட்டத்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க. 10,000 பேர் வருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இவரும் ஆர்வமாக கிளம்பி போனார். அவரை கூட்டிகிட்டு போக ஒரு குதிரை வண்டிக்காரர் வந்திருந்தார். அதிகாலையிலேயே குதிரை வண்டியோட அவங்க கிளம்பி போயிட்டாங்க. அன்னைக்குன்னு பார்த்து மத்தியானம் பிடிச்ச மழை சாயங்காலம் வரைக்கும் பொழந்து கட்டி பிடிச்சி காடு ரோடெல்லாம் ஒரே வெள்ளக்காடு. அதனால எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே பம்மிட்டாங்க. கூட்டத்துக்கு ஒரு வேலையும் வரல. இது தெரியாம நேரத்துக்கு போய் சேர்ந்தாரு குருநாதர். குதிரை வண்டியில போய் சேர்ந்தாரு. பார்த்து அவருக்கு படி ஏமாத்தான். குதிரை வண்டிக்காரன்ட்ட கேட்டாரு, ஏன்பா நீ மட்டும்தான் இருக்க, என்னப்பா பண்ணலாம்?
அவன் இதுதான் சாக்குன்னு ஞானத்தோடு பேசினான். ஐயா, நான் ஒரு குதிரைக்காரன், எனக்கு என்ன தெரியும், ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் எனக்கு தெரியும். நான் 30 குதிரைகளை வளர்க்குறேன். புல் வைக்க போகிறப்ப எல்லா குதிரையும் வராமல் ஒரே ஒரு குதிரை மட்டும் இருந்துச்சுன்னா புல் வைக்காமல் விடுவனா? புல் வைக்காமல் வருவனா? ஞானம் பெற்றார் குரு. சபாஷ், நீ உட்காரு, நான் பிரசங்கம் பண்ணுறேன். வானவியல், பாவம், புண்ணியம், சொர்க்கம், நரகம் அப்படின்னு சரமாரியா போட்டு போட்டு பேசி தாக்கி விட்டாரு, பிரமாதப்படுத்தி விட்டாரு குரு. சுமார் 3 நேரம் பிரசங்கம் வச்சு விட்டார். கடைசியில் கேட்டாரு, எப்படிப்பா இருந்துச்சு நம்ம பிரசங்கம்? அப்போ குதிரைக்காரன் சொன்னானா, ஐயா, நான் ஒரு குதிரைக்காரன், எனக்கு என்ன தெரியும், ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் தெரியும். நான் புல் வைக்க போகிறப்ப 30 குதிரைகளும் வராமல் ஒரே ஒரு குதிரை மட்டும் வந்துச்சுன்னா அதுக்கு மட்டும்தான் புல் வைப்பேன். இப்படி 30 குதிரைகளுக்கான புல்லையும் அந்த ஒரே குதிரை மேலே கொட்ட மாட்டேன். சுருங்க சொல்லி விளங்கவை. பேச நீ கற்றுள்ளது போல் மௌனத்தையும் பேசாமையையும் கற்றுக்கொள். பேச்சு வழிகாட்டு மொழி, மௌனம் பாதுகாப்பு வழி. வெட்டி பேச்சு பேசுபவர்களை நீங்கள் ஆமோதித்தால் அவரின் அடுத்த வெட்டு நீதான். பேசும்போது வார்த்தைகளை கவனமாய் பயன்படுத்துங்கள். வார்த்தைகள் பண்படுத்தவும் செய்யும், புண்படுத்தவும் செய்யும். பேச்சு திறமைக்கு எந்த செல்வமும் இணையானது இல்லை. இது திருவள்ளுவம். நேரம் சரியில்லை என்றால் அது திறமையில்லாதவரின் வெட்டி பேச்சு. நேரம் போதவில்லை என்றால் அது வெற்றி வீரனின் உழைப்பு பேச்சு. பேச்சின் மட்டில் எச்சரிக்கையாய் இரு நட்பே. கோபமாய் பேசினால் குணத்தை இழப்பாய், வேகமாய் பேசினால் அர்த்தத்தை இழப்பாய், வெட்டியாய் பேசினால் வேலையை இழப்பாய், அதிகமாய் பேசினால் அமைதியை இழப்பாய், ஆணவமாய் பேசினால் அன்பை இழப்பாய், சிந்திக்காமல் பேசிவிட்டால் மன்னிக்கவும் செருப்படி வாங்குவாய். அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில அன்னை தெரசாவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடங்கள். அடுத்ததான் எவ்வளவோ பேர் அவங்க கிட்ட வந்து பேசணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க, அவங்கள பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. எதனால அப்படின்னா, கண்டிப்பா அவங்க லாஸ்ட் மினிட் வரைக்கும் அவங்க செய்த அந்த சேவை அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்டவங்க கிட்ட போயிட்டு எதனால இவங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ரீச் கிடைச்சது, எதனால இவ்வளோ பெரிய பேர் இருக்கு, இன்னைக்கும் ஏன் இவங்களை பத்தி நம்ம இன்னைக்கு உட்காந்து பேசுறோம் அப்படின்னா, அவர்கள் அந்த அளவுக்கு பணிவோடும் கனிவோடும் இருந்ததால் தான். அப்படிப்பட்ட அந்த பணிவை அவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நிச்சயம் ஐயன் வள்ளுவன் அழகான ஒரு திருக்குறள் சொல்லிட்டு போயிருக்கிறார். அடக்கம் அமருள் வைக்கும், அடங்காமை ஆறுதல் உயிர்த்து விடும். எஸ், டெஃபினெட்லி. நமக்கு அந்த அடக்கம், அந்த பணிவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய நிலைக்கு சென்றாலும், எவ்வளவு உயரிய நிலைக்கு சென்றாலும், நோபல் பரிசு, அமைதிக்கான நோபல் பரிசு அன்னை தெரசாவுக்கு வழங்கப்பட்டது. அப்போ மிக உயரிய ஒரு விருது அது. அப்போ அந்த விருதை பெற்றுக்கொண்ட பிறகு இன்னைக்கு நம்ம சாதாரண ஏதோ ஒரு டாக்டரேட் முடிச்சிட்டாலோ இல்ல நம்முடைய ஏதோ ஒரு மேடை ஏறி ஒரு பரிசு வாங்கிட்டாலும் நாம் ஆடக்கூடிய ஆட்டம், நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, யாரு தெரியுமா அப்படின்னு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒரு பயங்கரமான மமதையில சுத்திட்டு இருக்கோம். ஆனால் எதுவும் இல்லாமல் பணிவோடு இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எப்போ ஒரு விஷயம் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும், நான் தான் அப்படின்னு என்னைக்கு நினைச்சிடக்கூடாது. நான் தான் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம் அப்படின்னா இறைவன் தான் தான் அப்படின்னு காட்ட தொடங்கிடுவார். அன்னை தெரசாவிடமிருந்து பணிவோடு இருக்க கற்றுக்கொள்வோம். இன்னும் சிந்திப்போம், தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசுவின் பார்வையில் நட்பு, இயேசுவின் பார்வையில் நட்பின் பரிமாணங்கள் என்பதை பற்றி உங்களோடு பகிர்ந்து வருகின்றேன். இன்று நட்பு நெருக்கத்தை அனுமதிக்கும் என்று வித்தியாசமான ஒரு தலைப்பு. எல்லா நட்புகளிலும் எல்லா உறவுகளிலும் ஒரு விதமான நெருக்கம் இருக்க வேண்டும். ஆங்கிலத்தில் இன்டிமசி என்ற ஒரு சொல் பயன்படுத்தப்படுகிறது. நெருக்கம் அது உடல் சார்ந்த நெருக்கம் மட்டுமல்ல, மனம் சார்ந்த நெருக்கம், இதயம் சார்ந்த நெருக்கம், உணர்வுகள் சார்ந்த நெருக்கம். அந்த நெருக்கம்தான் நட்பை, உறவை ஆழப்படுத்தும். எனவே ஒரு நெருக்கம் இருக்க வேண்டும். இயேசுடைய வாழ்வில் அவர் சிலரை நெருக்கமாக வர அனுமதித்தார். இந்த வியப்பான செய்தியை நாம் யோவான் நற்செய்தியில் வாசிக்கின்றோம். யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 23 முதல் 25 முடிய உள்ள இறைமொழிகள். இயேசுவின் சீடருள் ஒருவர் அவர் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்தார். அவர் மேல் இயேசு அன்பு கொண்டிருந்தார். யோவானை பற்றி யோவானை இப்படி மறைமுகமாக எழுதியிருக்கிறார். சீமோன் பேதுரு அவருக்கு சைகை காட்டி
யாரை பற்றி கூறுகிறார் என கேள் என்றார். இயேசுவின் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்த அவர், ஆண்டவரே அவன் யார் என்று கேட்டார். இது ஒரு அருமையான ஒரு செய்தி. இதை சற்று ஆய்வு செய்து பார்க்கின்ற பொழுது இங்கே 2 விதமான நெருக்கத்தை பார்க்கின்றோம். ஒன்று உடல் ரீதியான நெருக்கம், இன்னொன்று உணர்வு பூர்வமான மன ரீதியான நெருக்கம். உடல் ரீதியான நெருக்கத்தை நற்செய்தியாளரே பதிவு செய்திருக்கிறார். மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்தார், மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்த யோவான் என்று 2 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே உடல் ரீதியாக அவர் நெருக்கமாக இருந்தார். இன்னொன்று மன ரீதியான நெருக்கம். அவர் மீது அன்பு கொண்டிருந்தார், அவர் மேல் இயேசு அன்பு கொண்டிருந்தார். இதுதான் அந்த மன ரீதியான, நட்பு ரீதியான, அன்பு ரீதியான நெருக்கத்தை காட்டுகிறது. இன்னொரு செய்தியும் அதற்குள் இருக்கிறது. பேதுரு யோவானிடம் யாரை பற்றி கூறுகிறார் என சைகை காட்டி கேட்க சொல்கிறார். இது எதை காட்டுகிறது? பேதுருவை விட யோவான் இயேசுவிடம் மன ரீதியாக, நட்பு ரீதியாக நெருக்கமாக இருக்கிறார். எனவே பேதுருவால் கேட்க முடியவில்லை. பேதுருக்கு ஒரு தயக்கம். ஆனால் யோவானுக்கு அந்த தயக்கம் இல்லை. எனவே பேதுரு யோவானிடம் கேட்கிறார், யாரை பற்றி பேசுகிறார் என்று கேள் என்று சைகை சொல்லி கேட்கிறார். நல்ல ஒரு உளவியல் நிகழ்வை சித்திரமாக படம் பிடித்து காட்டியிருக்கிறார் யோவான். எல்லா உறவுகளிலும் நெருக்கம் இருக்க வேண்டும். அந்த நெருக்கத்தை நாம் அனுமதிக்க வேண்டும். அந்த நெருக்கத்தில் நல்ல வாய்ப்புகளை நாம் உருவாக்க வேண்டும். அது பற்றி கொள்ளுகிற நெருக்கம் அல்ல, விட்டு கொடுக்கிற நெருக்கம், உரிமையோடு பழகுகிற நெருக்கம், துணிந்து கேட்கிற, தெரிந்து கொள்கிற நெருக்கம். இவையெல்லாம் நட்பின் ஆழத்தின் அடையாளங்களாக இருக்கின்றன. நம்முடைய வாழ்விலும், நம்முடைய உறவிலும், நம்முடைய நட்புகளிலும் நெருக்கத்தை நாம் அனுமதிக்க வேண்டும். பிறரோடு நாம் நெருக்கமாக பழகி அவருடைய வாழ்வை வளப்படுத்த வேண்டும். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. மிக சிறப்பான இயேசுவின் ஆளுமைகள் பகுதி நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததாக அன்னை தெரசா அவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களில் என்ன? ரொம்ப முக்கியமான ஒன்று, காணக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் கடவுளை காண வேண்டும். அவங்க அன்னை தெரசா சொல்லியிருக்கக்கூடிய விஷயமே அதுதான். எப்படி இவ்வளவு பேருக்கு நீங்க பணி செய்றீங்க, அதுக்கான ஆற்றல் எங்க இருந்து உங்களுக்கு கிடைக்கும் கேட்கிறப்ப, எனக்கு திவ்ய நற்கருணை ஆண்டவர் டெய்லி அந்த அடரேஷன்ல இருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய ஆற்றல் இறைவனை கொடுக்குது. அதோடு மட்டுமல்ல, நான் காணக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் என்ன பண்றாங்க, நான் கடவுளாக கண்டேன், அவங்களுக்குள்ள ஒரு கடவுள் இருக்கிறாரு. அப்ப அந்த கடவுளுக்கு தான் நான் என்ன பண்றேன், பணி செஞ்சிருக்கேன். அதான் அன்னை தெரசாவும் ஜெபிக்கும் உதடுகளை காட்டிலும் சேவை செய்யும் கரங்களே மேலானது சொல்லியிருக்காங்க. அப்ப நான் அவங்களுக்காண்டி பிரேயர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்வதை காட்டிலும் அவங்களுக்காக நாம் இறங்கி அந்த பணியை செய்கின்ற பொழுது நாம் அவங்களுக்கு கடவுளை காணுகின்ற பொழுது நம்மளால என்ன பண்ண முடியும், செய்ய கடவுளுக்கே நான் அந்த பணியை செஞ்சேன் அப்படின்ற உணர்வு ஏற்படும். அதான் சொல்ல, ஏழைக்கு இறங்குகிறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறான். அப்ப கடவுளுக்கே கடன் கொடுக்கணும்னா நாம் காணக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் கடவுளை கண்டு ஒவ்வொரு மனிதரையும் அன்பு செய்ய வேண்டும். நான் பார்க்கக்கூடிய மனுஷங்களெல்லாம் நான் கடவுளா பாக்குறேன்னா, என்னோட கடவுளை நான் என்ன பண்ண மாட்டேன், துன்புறுத்த மாட்டேன். என்னுடைய கடவுளை வந்து நான் அசிங்கப்படுத்த மாட்டேன். என்னுடைய கடவுளை நான் முழுமையாக என்ன பண்ணுவேன், அன்பு செய்ய, கேலி கிண்டல் செய்ய மாட்டோம் யாரையுமே. கண்டிப்பா. அப்ப அவங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, ஒரு முறை அவருடைய ஆசிரமம் அமைப்பதற்கான இடத்திற்கு ஒரு நிலத்தகராறு, மிகப்பெரிய தகராறு செஞ்ச ஒரு நபர், அதெல்லாம் நடக்கவே கூடாது அப்படின்னு செஞ்ச ஒரு நபர். பின்னாட்கள் என்ன அப்படின்னா, அவரும் அந்த ஆசிரமத்துல நோயாளியாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் என்பது. அப்போ இருக்கின்ற பொழுது இப்ப நம்ம எல்லாம் ஒரு சாதாரண நிலையில என்ன பண்ணணும், பழிக்கு பழி வாங்கணும், நீ அன்னைக்கு என்னடா சொன்ன, என்னடா செஞ்ச அப்படின்னு வரும், ரிவெஞ்ச் எடுப்போம். ஆனா எதுவுமே இல்லை. நான் அவரிலும் என்ன பண்றேன், கடவுளை காண்கின்றேன். அந்த ஒரு நல்ல பண்பை காணக்கூடிய அனைத்து மனிதரிடமும் கடவுளை காணக்கூடிய பண்பை அன்னையிடமிருந்து கற்றுக்கொள்வோம். கண்டிப்பா. இன்னும் தொடர்ந்து பேசுவோம். நீ பார்த்த பகுதியை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வரலாம். ஓகே. நிகழ்ச்சிக்குள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். ரொம்ப சிறப்பான நல்ல மகிழ்ச்சியான நல்ல பேசுகிறோம் கல்பனா. அன்னை தெரசாவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடங்கள் அடுத்ததா என்ன? இவங்க இவ்வளோ பணிகள், இவ்வளோ சேவைகள், அவ்வளோ இந்த உலகத்துல வந்து அதாவது பிரம்மாண்டமா பார்க்கப்பட்ட ஒரு புனிதை அப்படின்னு கூட சொல்லலாம். சோ இப்படிப்பட்டவங்க நினைச்சிருந்தா எப்படி வேணாலும் லக்ஸுரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம் இல்லையா? ஆனா கடைசி நொடி வரைக்கும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவங்களுடைய அந்த சேவையும் பணியும் தொடர்ந்து இருந்தது. சோ அதை வந்து நம்ம கத்துக்கணும். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது மற்றவர்களுக்கு நாம் பணிபுரியும் பொழுது. நம்ம எல்லாருக்குமே அடிக்கடி சொல்லியிருக்கிறோம், பெறுவதில் இன்பம், அதாவது கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை அப்படின்னு சொல்லி. அப்ப நம்ம கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கொடுக்கின்ற பொழுது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல். இப்போ அன்னை தெரசா வந்து முதலாக இப்படி ஒரு பணி செய்யணும் அப்படின்னு அதை தொடங்கிய பொழுது
அவங்க வந்து ஓகே நமக்கு இதெல்லாம் பணி செஞ்சா பின்னாடி நம்மள எல்லாரும் புகழுவாங்க, பின்னாடி நம்மள எல்லாம் பாராட்டுவாங்க, பின்னாடி நமக்கெல்லாம் அவார்டு கொடுப்பாங்க, நம்மளெல்லாம் மாடலா நம்மள ஒரு முன்னுதாரணம் என்ன பண்ணுவாங்க எடுத்துப்பாங்க. எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. இன்னைக்கெல்லாம் சில நேரங்கள்ல நான் ஊரை நான் சுத்தப்படுத்துறேங்கிறதுக்கு பேர்ல முன்னாடி ஒருத்தன் கொண்டு போய் என்ன பண்ற குப்பையெல்லாம் கொட்டிட்டு போறான், பின்னாடி நான் சுத்தப்படுறதுக்கு விளக்கமாறு எடுத்துட்டு போறேன், அதை போட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு 10 பேர் என்ன பண்றோம் கூட்டிட்டு போறேன், போட்டோ ஒழுங்கா வரலன்னா திரும்ப வேற போஸ்ட்ல என்ன பண்றேன், வேற போட்டோ எடுக்கிறேன், அதை எடுத்து நான் போட்டோ ஃபேஸ்புக்லயோ மற்ற சமூக வலைதளங்களையோ நான் போட்டுட்டு நான் எவ்வளவு பெரிய சேவை செஞ்சேன். லைக்ஸ் வேற சரியா வரலன்னா இன்னும் வேற என்னென்ன தில்லுமுள்ளு பண்ணணுமோ பண்றேன். இதெல்லாம் யாராவது கேமரா தெரியாம மறைச்சிருந்தாங்கன்னா அவன் திட்ட வேற செய்யறது. சோ அப்போ இப்படி நான் இருக்கின்ற பொழுது இது என்னது அர்த்தம், நான் எக்ஸ்பெக்டிங் என்னது, நான் எல்லாவற்றையும் எதிர்பார்க்கிறேன், நான் செய்யற மாதிரி நான் நடிக்கிறேன், ஆனா அதுக்கு எல்லாரும் என்ன பண்ணணும், என்னைய பாராட்டணும். அப்ப இது சேவையா கேட்டா கண்டிப்பா கிடையாது. அவர்களை போல் வாழாமல் அன்னை தெரசாவை போல் வாழ கற்றுக்கொள்வோம். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மனிதர் ஒவ்வொருவருக்குமே ஒரு முழுமையான மனிதனாக, நிறைவான மனிதனாக வாழ விருப்பம்தான் ஆசை. ஆனால் அதை எப்படி அடைவது? இதோ தாமஸ் அ கெம்பிஸ் என்ற ஒரு ஆன்மீக அறிஞர் இப்படி கூறுகின்றார். இன் எவ்ரி இயர் we should root out one vice in us. We would soon become perfect men. நான் ஒரு முழுமையான மனிதனாக மாற வேண்டுமென்றால் ஒவ்வொரு ஆண்டும் என்னிடத்தில் இருக்கிற ஒரு தீய பழக்கத்தை நான் களைந்து விட வேண்டும். அப்படி ஒவ்வொரு ஆண்டும் என்னிடம் இருக்கும் ஒரு தீய பழக்கத்தை நான் எடுத்துவிட்டு களைந்துவிட்டு வாழ்வேன் என்று சொன்னால் விரைவாகவே நான் ஒரு பர்ஃபெக்ட் மேன், ஒரு முழுமையான மனிதனாக மாற முடியும் என்பதை இந்த அறிஞர் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். நம்மிலே பல பேருக்கு என்ன பிரச்சனை, என்னிடத்திலே இப்படி ஒரு குறை இருக்கிறது, அதை எடுத்துவிட வேண்டும் என்ற எண்ணமும் வருகிறது. ஆனால் திரும்ப திரும்ப அதிலே நாம் உழன்று கொண்டிருப்பதனாலே அதிலிருந்து வெளிவராமல் போகிறது. அதனால்தான் இவர் சொல்லுகிறார், குறைந்தது ஒவ்வொரு ஆண்டும் நம் உள்ளத்திலே வாழ்விலே இருக்கிற ஒரு தீய பழக்கத்தை முழுமையாக நாம் களைந்து விடுவேன் என்ற ஒரு தீர்மானத்தோடு வாழ்ந்து அப்படி நாம் களைந்து விட்டோம் என்றால் விரைவிலே முழுமையான மனிதர்களாக நாம் வாழ முடியும். நமது மனுக்குலத்தின் முழுமையான பலன்களையும் அடைய முடியும். எனவே இவர் கூறுகின்ற இந்த வழிமுறையை பயன்படுத்தி வெற்றியோடு வாழ்ந்து முழுமையான மனிதர்களாக வாழுங்கள் என்று உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். சிறப்பான ஆண்டோர் வாக்கு பகுதி நம்ம பார்த்துட்டோம். சிறப்பான நாள்ல நம்ம அன்னை தெரசா அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஜோ, அடுத்ததா என்னன்னா, அன்னை தெரசாவிடமிருந்து ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை ஆணித்தனமா அசைக்க முடியாத நம்பிக்கை என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து நம்மளுடைய மனநிலை, நம்ம ஒவ்வொருவருடைய மனநிலை, உங்களுடைய மனநிலை, என்னுடைய மனநிலை, நிகழ்ச்சி பார்த்து எல்லாருடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கையில பணம் இருக்குது, ஒரு 10,000 ரூபா 5,000 ரூபா நமக்கு தேவையான அளவுக்கு எனக்கு பணம் இருக்குது, எனக்கு சாப்பிட்றதுக்கு எனக்கு கவலை இல்லை, அடுத்த வேலைக்கு எதை பத்தி எனக்கு கவலை இல்லைங்கிறப்போ நம்மளுடைய மனமும் நாம் செயல்படக்கூடிய விதமும் எப்படின்னா ஒரு தன்னம்பிக்கை நிறைந்ததாக இருக்கும். அதே இது எனக்கு கையில இப்ப 10 பைசா சுத்தமா என்ன இல்ல, பணம் இல்ல, எனக்கு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன இல்ல, காசு இல்ல. அப்போ இந்த மாதிரியான சூழலில் நம்முடைய மனநிலை எப்படி இருக்கு? இந்த இருவேறு மனநிலை நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா அனுபவிச்சிருக்கோம். அப்ப அனுபவிச்சிருப்ப ரெண்டுலயுமே நம்ம என்ன பண்ணா வேற வேற விதமான மனநிலையில் நம்ம கொண்டிருக்கின்றோம். இருக்கின்ற பொழுது பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே பயங்கர ராஜா மாதிரியும், இல்லாத பொழுது ஒரு பயங்கர மோசமான சூழலில் இருக்கக்கூடிய ஒரு பாமர மனிதனை போலவும் நம்ம என்ன பண்றோம், கவலை பண்ணிடுறோம். ஆனா அன்னை தெரசா இந்த சேவையை பணியை தொடங்கிய பொழுது அவங்க கையில லட்சக்கணக்கா கோடி கணக்கா பணம் இருந்துச்சா? கிடையாது. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன தெரியாது. ஒருத்தர் நம்பி நம்ம கூட்டு வந்தாச்சு. இப்ப கூட்டு வந்தவங்களுக்கு என்ன பண்ணணும், உணவு கொடுக்கணும், மருந்து கொடுக்கணும், மருந்துக்கு காசு எங்க தெரியாது. எதுக்குமே அவங்க கிட்ட என்ன கிடையாது, பதில் கிடையாது. ஆனா இருந்தாலும் கடவுள் மீது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த பணி செய்ய அழைத்த இறைவன் இந்த பணி செய்வதற்கான வழி எனக்கு என்ன பண்ணுவாரு, காட்டுவாரு அப்படின்னு. எனக்கு எத்தனை பேர் நம்மிடம் உள்ள எத்தனை பேருக்கு இந்த நம்பிக்கை நம்ம கிட்ட இருக்குது? இல்ல, அழைத்த இறைவன் நம்மளை என்ன பண்ண மாட்டாரு, எங்கேயும் அனாதையா விட்டுட்டு ஓடிட மாட்டாரு. அப்போ அழைச்சிருக்கிறாருன்னா அந்த அழைப்புல நாம உறுதியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அந்த நம்பிக்கையை அன்னை தெரசாவிடம் இருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். யதார்த்தமான காரியத்தை ரொம்ப ஒரு அசாதாரணமா செஞ்சுட்டு போயிருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் இவர்களை பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம்.
இந்தியராகிய நாம் என்ற இந்த தொலைத்தொடரின் வழியாக உங்களோடு உரையாடுவதில் மிகுந்த மகிழ்ச்சி. நம்முடைய அடிப்படை கடமைகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். 3 கடமைகளை பார்த்திருக்கிறோம். இன்று நமது 4வது மற்றும் 5வது கடமைகளை பார்க்க இருக்கிறோம். 4வது கடமை என்பது நம்முடைய நாட்டை பாதுகாக்கவும் தேச பணியாற்றுவதற்காக அழைக்கும் பொழுது அவ்வாறு பணியாற்றுவதற்கும். நாட்டை பாதுகாப்பது என்பது பொதுவாக மிலிட்டரியுடைய பொறுப்பு. இருந்தாலும் நாட்டை பாதுகாக்கிற பொறுப்பு நமக்கு இருக்கிறது. நம்முடைய பகுதிகளில் தீவிரவாதம் அல்லது அது போன்ற தேச விரோத செயல்கள் நடைபெறுகிற பொழுது நாம் மிகுந்த விழிப்போடு இருந்து நாட்டை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிறோம். அதே போல் ஒருவேளை போர் இப்படிப்பட்ட விஷயங்கள் வருகிற பொழுது தேச பணியாற்றுவதற்காக நம்மை அழைப்பார்கள். போர் வீரர்களாக மட்டுமல்ல, மற்ற பணிகளுக்காகவும் அந்த நேரத்திலெல்லாம் இணைந்து செயலாற்ற வேண்டும் என்ற கடமை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு அடுத்த கடமை என்பது சமயம், மொழி, வட்டாரம், இதெல்லாம் தான் இந்த பிரிவினைகளை உருவாக்குறது. என் சமயம், என் மொழி அல்லது என்னுடைய ஏரியா அப்படிங்கிறது. இவற்றை இந்த வேற்றுமைகளை கடந்து இந்திய மக்கள் அனைவரிடையேயும் பொதுவான ஒரு சகோதர நேயத்தையும் இணக்கத்தையும் உண்டாக்குவதும் பெண்களின் கண்ணியத்தை சிறுமைப்படுத்துகிற செயல்களை விட்டு விடுவதும். இப்படி ஒரு 4 கடமை. ஒன்று இந்த மாதிரி ரிலிஜன், ரீஜன், அப்புறம் நம்முடைய லாங்குவேஜ், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்னால பல நேரங்களில் இங்கே குழப்பம், நிறைய பிரச்சனைகள் வருது. தமிழன் அப்படின்னு சொன்னால் பெங்களூரில் சில நேரத்தில் நாம் 2ஆம் தரமாக பார்க்கப்படுகிறோம். காவிரி நீர் பிரச்சனைனா உடனே தமிழர்கள் மீது தாக்குதல் தொடுக்கப்படுகிறது. அல்லது வேற ஒரு இடத்துல போனால் இப்போ வட இந்தியாவில் இருந்து வருகிறவர்கள் இங்கே வந்தாங்க அப்படின்னு சொன்னால் சில நேரங்கள் அவர்கள் மீது தாக்குதல் தொடு. இப்படி அந்த வட்டாரம், மொழி, சமயம் இவருடைய அடிப்படையில் ஏற்படுகிற வேற்றுமைகளை தவிர்த்தல், இது நமக்கு தேவையில்லாதது. இந்தியாவுக்குள்ளால் இந்தியா முழுவதும் எங்கே வேண்டுமென்றாலும் போய் வீடு கட்டி கொள்ளலாம், எங்கே போய் வேணாலும் தொழில் செய்யலாம். அது அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிற அடிப்படை உரிமை. பிரிவு 19 அதை தெளிவாக சொல்லிவிடுகிறது. அப்போது அந்த வேற்றுமைகளை எல்லாம் நம்ம முதலில் களைவதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். 2வது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பொதுவான சகோதர நேயத்தையும் இணக்கத்தையும் வளர்த்தெடுத்தல், அது பற்றி சொல்லுது. அப்போ தான் நம்ம அடிக்கடி சொல்லணும், இந்த சோசியல் ஹார்மனி, ஒரு சமூகம் நல்லிணக்கமிக்க ஒரு சமூகமாக வாழ்வதற்கு நம்மாலான துணை செய்தல், அது மிக மிக தேவையானது. 3வது பார்த்தோம் அப்படின்னா பெண்களின் கண்ணியத்தை சிறுமைப்படுத்தும் செயல்களை விட்டு விடுதல், அதுவும் மிக முக்கியமானது. அது நம்ம நாட்டில் அது ரொம்ப தடையில்லாமல் நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். அவருடைய கண்ணியத்திற்கு எதிரான, மாண்பிற்கு எதிரான செயல்பாடுகள் அதை விட்டு விடுவதும் அப்படின்னு சொன்னாலே நிறைய குற்றச்செயல்கள் குறைந்து போய்விடும். எனவே இவற்றை சரியாக செயல்படுத்துகிற குடிமக்களாக நாம் மாற வேண்டும். நம்மிடத்தில் இருக்கிற வேற்றுமை மனப்பான்மை களையப்பட வேண்டும். சகோதர நேயத்தையும் நல்லிணக்கத்தையும் வளர்த்தெடுக்க வேண்டும். பெண்மைக்கு எதிரான தவறான தீமையான செயல்களை நாம் விட்டுவிட வேண்டும். இதை விட்டாலே இந்த நாட்டில் இருக்கிற பெரும்பாலான குற்றங்கள் காணாமல் போய்விடும். பெரும்பாலான மனிதர்கள் ஒற்றுமையோடும் உறவோடும் வாழக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். அப்படி உருவாகிற ஒரு நாட்டில்தான் உண்மையான அமைதியும் வளர்ச்சியும் சாத்தியமாக இருக்கிறது. எனவே இந்த கடமை என்பது மிக மிக முக்கியமான கடமை. இதை எல்லாரும் செய்ய வேண்டும். இது ஒரு ஆளுக்காக, ஒரு குரூப்புக்காக சொல்லப்பட்டதில்லை. மாறாக ஒவ்வொரு இந்திய குடிமக்களும் இதை செய்ய வேண்டும். இதனுடைய நல்லிணக்கத்திற்காக உழைக்க வேண்டும். தங்களுடைய இதயத்தில் இருக்கின்ற வேறுபாடுகளை களைய வேண்டும். பெண்மையின் மாண்பை போற்றி பாதுகாக்க வேண்டும். அவர்களுக்கு எதிராக நடைபெறுகிற குற்றச்செயல்களை விட்டுவிட வேண்டும். இவ்வளவும் அடிப்படை கடமையாக பிரிவு 51A நமக்கு கற்றுத்தருகிறது. எனவே நாம் வாழும் பகுதிகளில் இத்தகைய பிரிவினைகளால் ஏற்படுகிற மோதல்களை களையவும், எல்லாரோடும் சமயங்களுக்கிடையே சமூக ஒற்றுமை, மற்ற பிரிவினரோடு சேர்ந்து இணைந்து சமூக ஒற்றுமை, இந்த குழுக்களை உருவாக்குவதும் அவற்றை செயல்பட வைப்பது நம்முடைய பொறுப்பாக இருக்காது. நம்முடைய விழாக்களை இணைந்து கொண்டாடுவோம். நம்முடைய உறவுகளை கூடி வருகிற நிகழ்வுகளில் பரிமாறிக்கொள்வோம். இதனால் அந்த சிறப்புற்ற ஒரு சமூகமாக மாறவும், பெண்களை தொடர்ந்து 2ஆம் தர குடிமக்களாக கருதுகிற மனப்பான்மையை விலக்கி அவர்களும் ஆண் பெண் பேதமின்றி வாழுகிற ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்காக நாம் பாடுபட வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையான இந்தியராகிய நாம் பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் அன்னை தெரசாவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடங்கள். அடுத்ததான்
அவங்க கிட்ட எப்பவுமே பாத்தீங்கன்னா ஜெபமாலை இருக்கும். அவங்க சொல்ற ஒரு மிகப்பெரிய ஆயுதம், இந்த உலகத்துல மிகப்பெரிய சக்தி, மிகப்பெரிய ஆற்றல் எதுவா இருக்கு அப்படின்னா, அவங்க அடிக்கடி சொல்ற வார்த்தை அந்த ஜெபம் ஒன்றுதான். இது நீங்க இருக்க பிடிச்சுக்கோங்க. கண்டிப்பா எதுவுமே நடக்காத காரியம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அவங்க கிட்ட இருந்து அந்த ஜெபத்தையும், ஜெப வழிபாடுகளையும், அந்த அமைதியையும் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றதுதான். நிச்சயமா ஜெபம் அப்படிங்கிறது நம்ம கத்துக்கிருவோம், நமக்கு தெரியும், நமக்கு தேவைங்கிறப்ப கடைசி போய் சரண்டர் ஆகிற இடம் அங்க ஜெபத்துல தான் போய் எப்பா என்னால எதுவுமே முடியலன்னு போய். ஆனா ரொம்ப அந்த ஜெபத்தை காட்டிலும் அன்னை தெரசாவிடமிருந்து நான் கற்றுக்கொள்ள விரும்புவது, நான் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அமைதி தான். ஏன்னா இன்னைக்கு அமைதியற்ற ஒரு சூழல், அமைதி இல்லாம தான் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா சுத்திட்டு இருக்கிறோம். ஒருவேளை சோறு இல்லைன்னா கூட ஐயோ நான் அடுத்த வேலை என்ன பண்ண போறேன் அடிச்சுக்கிறோம். எனக்கு ஒரு அடுத்து திருமண வயதுல ஒரு பெண் குழந்தை வீட்டுல இருக்கு அப்படின்னா அந்த தாய்க்கோ பெற்றோர் அந்த தந்தைக்கோ பாத்தீங்கன்னா எப்படி நான் வரணும் அமைச்ச போறேன், எப்படி நான் தேட போறேன், எப்படி நான் லபோது அந்த அமைதி இழந்து தவிக்கக்கூடிய சூழல். எல்லா இடத்துலயும் அமைதி இழந்து நம்ம என்ன பண்றோம், தவிச்சிட்டு இருக்கிறோம். அப்ப அன்னை தெரசாவுடைய அந்த வாழ்க்கையை எடுத்து பாருங்க, படிச்சு பார்த்தோம், அவங்க கடந்து வந்த பாதைகளை கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா 10 பைசா கிடையாது. அவங்களுக்கு எல்லாரும் உதவி செய்ய வருவாங்க, கேட்ட இடத்துல உதவி கிடைச்சிருமான்னு கேட்டா கிடையாது. ஆனா இருந்தாலும் அன்னை தெரசா இன்னைக்கு நமக்கு சொல்லிட்டு போயிருக்க, இன்னைக்கு நம்முடன் இருக்கக்கூடிய நிறைய முதியோர் இல்லங்கள், குழந்தைகள் காப்பகங்கள், இங்கேயும் போய் பாருங்க. அங்கேயும் போய் பார்க்கின்ற நேரங்கள்ல நம்ம என்ன பண்றோம், ஏதோ பிறந்த நாளுக்கோ இல்ல ஏதோ நல்ல நாள் பொழுதுக்கு மட்டும் என்ன பண்றோம்னா ஏதோ ஒரு வேளை சாப்பாடோ இல்ல ஒரு ஸ்வீட்டோ என்ன பண்றோம் வாங்கி கொண்டு போய் கொடுத்து நம்ம போறோம், அங்க அவங்களோட செலவு பண்றோம். ஓகே, வெள்ளன் குட், நான் தப்புலாம் சொல்ல மாட்டேன். ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு அந்த சாப்பாடு கிடைக்குதா, நம்மளால அதை உறுதிப்படுத்த முடியுமா தெரியாது. ஆனா அதை நடத்தக்கூடிய அந்த நிர்வாகத்தினர் கஷ்டப்பட்டு எப்படியோ எங்கெல்லாமோ உதவிகளை பெற்று அதை என்ன பண்றாங்க, நடத்தி கொண்டே தான் இருக்கிறார்கள். அப்ப அவங்க இதை போய் அங்கலாய்க்கிறாங்களா, எங்கேயும் போய் பரிதவிக்கிறாங்களா, ஐயோ எங்களுக்கு சாப்பிட சோறு இல்லை, எங்களுக்கு சாப்பிட வழி இல்லை, எங்களுக்கு அது இல்லை, இதெல்லாம் எதுவும் அமைதி இல்லாமல் திரிகிறார்களா கேட்டா கிடையவே கிடையாது. அவர்கள் முழு அமைதியோடு இருக்கிறார்கள். கடவுள் கண்டிப்பா என்ன பண்ணுவாரு, பார்த்துக்குவாருங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை இருப்பதனால் அவர்களிடம் அந்த அமைதி இருக்கிறது. நம்ம கிட்ட அப்படி அசைக்க முடியாத நம்பிக்கை கிடையவே கிடையாது. பல நேரங்கள் நம்ம கிட்ட எல்லாம் இருக்கின்ற பொழுது கடவுள் ஆகா ஓக நம்புவோம், எல்லாம் இல்லாத பொழுது ஐயோ எனக்கு ஒண்ணுமே இல்லை, கடவுள் என் பக்கத்துல துணை இல்லைன்னு பியோமியான்னு என்ன பண்றோம், அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிறோம். நம்ம வீட்டில் வாசிக்கிற மாதிரி இயேசு கிறிஸ்து உலகையாளும் கடவுள், அவர் மிகப்பெரிய போதகர், அவர் ஒரு மீட்பர் அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சு அவர் கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க சீடர்கள். அவர் போட்ல ஒரு 10 செகண்ட் என்ன பண்றாரு, கண்ணசந்து தூங்கிட்டாரு. கடல் அங்கிட்டு இங்கிட்டு கொந்தளிச்ச உடனே இவங்களுக்கு என்ன ஆகி போச்சு, பெரிய பயமாயி போச்சு, அமைதியற்ற ஒரு நிலை. அவங்க அதை எதை மறந்துட்டாங்க, நம்ம மீட்கக்கூடிய மீட்பர் கடவுள் பக்கத்துல இருக்கிறாங்கிறத என்ன பண்ணியாச்சு, மறந்தாச்சு. பல நேரங்கள் நாமும் அத்தகைய சீடர்கள் போலத்தான் இருக்கோம். சிந்திப்போம், தொடர்ந்து பேசுவோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா, பொதுவாக இந்த ஆடி பட்டத்துக்கு அடுத்த வரக்கூடிய மாதங்களில் நம்மளுடைய நிலத்தில் எல்லா வகையான பயிர்களும் நடலாம், சரிங்களா? அதில் நிறைய பேர் நிலத்தை சும்மா போட்டு வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா போட்ட நிலங்களாக இருக்குன்னா இந்த நேரத்தில் ஆரம்ப காலத்தில் ஒரு சின்ன மழை, அந்த மழை ஈரம், காற்றில் ஒரு ஈரப்பதம், அதோடு சேர்ந்து எனக்கு பயிர்கள் வளரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவுசெய்து ஆமணக்கு பயிரை நடவு செய்யுங்க. 5 அடிக்கு 1, 6 அடிக்கு 1, 7 அடிக்கு 1, உங்களுக்கு எது முடியுதோ, அல்லது ஏற்கனவே மரங்கள் வச்சுருக்கீங்க அந்த 4 மரத்துக்கு நடுவாக 1. இதோட நன்மை என்ன, நீங்கள் எப்போனாலும் அதை எடுத்துக்கலாம். அதால் இன்னொரு மரத்துக்கு தொல்லை வராது. அது அடுத்த மரத்துக்கு நன்மை செய்யக்கூடியது. முக்கியமாக தென்னை மரத்துக்கு 4 மரத்துக்கு நடுவில் நட்டிங்கன்னா மரத்தில் வண்டு தாக்கமே வராது, மரத்தில் பூச்சி தாக்கம் வராது. அந்த பூச்சியெல்லாம் இங்கே வந்துடும். அப்போ நம்ம தென்னை மரத்தில் பாதுகாத்துக்கலாம். அடுத்து அந்த தென்னை மரத்துக்கு நம்ம பாதுகாப்பு செலவு குறையும். 4 மரத்துக்கு நடுவாக 1. அது எந்த விதத்துலேயும் உங்களுக்கு தொல்லை தராதுங்க. இலையே காஞ்சி கீழே விழுந்தாலும் மண்ணுக்கு நல்லது. அந்த காய்கள் பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 1 ஏக்கர் நிலத்துலேருந்து 1000 கிலோ கிடைக்குங்க. அந்த 1000 கிலோ ஆமணக்கு விதை குறைந்தபட்சம் 300லேருந்து 350 லிட்டர் எண்ணெய் தரும். 500 கிலோவாவது புண்ணாக்கு தரும். உபரி வருமானம். அந்த எண்ணெயை, அந்த புண்ணாக்கையே உங்கள் நிலத்தில் பயன்படுத்தலாம். அந்த எண்ணெய்க்கு ஒரு அருமையான சக்தி உண்டுங்க. ஆமணக்கு எண்ணெய் 200 லிட்டர் தண்ணி ட்ரம்மில், 185 லிட்டர் தண்ணி, அதில் 15 லிட்ரு கோமியம், 2 லிட்டர்
ஆமணக்கெண்ணெய், 5 லிட்டர் மீனமிலம் கலந்து வைக்கிறீங்க 15 நாள். இதை 10 லிட்டர் தண்ணிக்கு 200லேருந்து 1 லிட்டர் எடுத்து ஊற்றி எந்த பயிருக்கும் அடிக்கலாம். பூச்சி தாக்கமும் இருக்காது, வளர்ச்சிக்காகவும் பயன்படும். நம்ம பூப்பயிர்கள்லாம் போடுறோம்ல, பூப்பயிர் போட்டுட்டு அதை எதுக்குள்ளே நடுறதுன்னு தெரியாமல் ஒரு சில இடத்துல அகத்தி நடுறோம். அந்த அகத்தி ஒழுங்காக வளராமல் போகுது, அதனால் பூப்பயிர் பாதிக்கப்படுது. கனகாம்பரம் மாதிரியான பூ போட்டிருக்கக்கூடிய இடத்துலலாம் நம்ம இதை வளர்க்கணும்னு நினைக்கிறோம். அதுக்கு மாற்றாக நீங்கள் நாமணக்க பயிரிடலாம். வரல வரட்டும்னு பயிரிடுங்க, ஆனால் இந்த காலத்தை பயன்படுத்தி பயிரிடுங்க. இதோட விதைகள் குறைந்தபட்சம் 1 கிலோ 150 ரூபாயிலேருந்து 400 ரூபாய் வரலும் விற்கிறாங்க. YRCH1 அப்படிங்கிற ரகம் ரொம்ப உபயோகமாக இருக்கும், பார்த்துக்கங்க. 1. 2வது, வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் உங்களுடைய நிலத்தில் எல்லா விதமான புது முயற்சி பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல காலம். உதாரணத்துக்கு, நான் கீரை வளர்த்து விற்பனை பண்ண போகிறேன், நல்ல காலம். ஒரு மிளகாய் சாகுபடி, தக்காளி சாகுபடி, ஏதாவது ஒரு காய்கறி சாகுபடி பண்ணி பார்க்கலான்னு நினைக்கிறேன், ஒரு 5 சென்ட்டில் 10 சென்ட்டில் 30 சென்ட்டில். அதே மாதிரி பூ பயிர் பண்ணலான்னு நினைக்கிறேன். இந்த காலம் நல்ல காலம். ஏன்னா இந்த செடி வளரும்போது நிறைய ஈரம் இல்லாமல் அளவாக இருக்கும். தேவைப்பட்டால் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம், தேவைப்பட்டால் சத்துக்கள் கொடுத்துக்கலாம். அப்படி கொடுக்குறப்ப நம்ம முறைப்படுத்தி வளர்த்து கொண்டு வந்துட முடியும். அதனால் இந்த காலம் முக்கியம். யாருக்கெல்லாம் மனசில் அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு இருக்கோ ஏதாவது ஒன்று செய்யுங்க ஃபஸ்ட்டு. அதில் ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய கவனத்துக்கு ஏற்ற மாதிரியான பயிர்களை தேர்ந்தெடுங்க. முக்கியமாக எவ்வளவு வேலையாள் கிடைப்பாங்க. இப்போ பூ பயிர்னால் இப்போ பூ எடுக்கிறதுக்கு நிறைய வேலையாள் வேணும்ல, அந்த பூவை எடுக்கிறதுக்கு ஆளுங்க இருந்தால் பூ பயிருக்கு போங்க. அப்படி இல்லையா, மாற்று பயிர்களுக்கு போகிறதுக்கு இது ஒரு நல்ல நேரம். முக்கியமாக கடலை, நிலக்கடலை அது போடலாம். அதே மாதிரி உடனடியாக செய்கிறதா இருந்தால் உளுந்து போடலாம், இல்லைன்னா அது கொஞ்சம் வெயிட் பண்ணி கூட செய்யலாம். காய்கறி பயிர்கள், பூசணி வகை பயிர்கள் பண்ணுறதுக்கு மிகவும் நல்ல நேரம். செஞ்சு பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். சிறப்பான உழவும் உயர்வும் பகுதி நம்ம பார்த்துட்டோம். எஸ், இன்னைக்கு ஒரு சிறப்பான நாள்ல அன்னை தெரசா அம்மா அவங்கள பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்தது அவங்க கிட்ட இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பெரிய பெரிய எக்ஸ்ட்ராடினரியான விஷயங்கள், அசாதாரணமான விஷயங்கள் எல்லாம் செய்யணுங்கிற அவசியமே இல்லவே இல்ல. சாதாரண விஷயத்த ஒரு அசாதாரணமா எக்ஸ்ட்ராடினரியா பண்ணாலே போதுமானது. பிறருக்கு உதவி செய்வது, பிறருக்கு மருந்துகளை வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். இதெல்லாம் யாருமே செய்ய முடியாது அப்படின்லாம் கிடையாது. எல்லோராலும் எளிதில் செய்யக்கூடியது. இன்னைக்கு ஒருத்தவங்களுக்கு நான் பல நேரங்கள் சொல்லியிருப்பேன், நீங்க ஒருத்தருக்கு தர்மம் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்கள பார்த்து ஓகே இவங்களுக்கு ரொம்ப பொருளாதாரத்தில் நமக்கு பணமாக கொடுக்கலாமா இல்ல பொருளாக கொடுக்கலாமா. பல நேரங்களில் பணமாக கொடுப்பதை காட்டிலும் பொருளாக கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அப்போ அவங்களுக்கு நீங்க ஒரு 10 ரூபா 20 ரூபா நீங்க கொடுக்குறதுக்கு போல ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அந்த தேவை அதை உங்ககிட்ட அவங்க கேட்டாதான். பல நேரங்கள் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த குதிரைக்கும் கழுதைக்கும் கடிவாளம் கட்டி விடுவாங்க. ஏன் அப்படின்னா அது வெளியே பார்வை செலுத்திச்சு, வெளியே ஒரு பக்கம் புல் இருந்துச்சுன்னா அந்த பக்கம் என்ன பண்ணுவோம், கவனம் போயிடும், அந்த பக்கம் ஓடிடும் சொல்லி கரெக்டா அதுக்கு கொஞ்சம் அளவு பார்வை கிடைக்கிற மாதிரி நேரா ஸ்ட்ரைட்டா எதை பார்க்க வேண்டியிருக்கும் அதுக்கு நாமளும் இன்னைக்கு பல நேரங்கள் அப்படி கடிவாளம் கட்டி விட்ட கழுதைகளாக குதிரைகளாக தான் என்ன பண்றோம் இருந்துட்டு இருக்கிறோம். யாராவது உதவி கேட்டு பக்கத்துல வந்தாலும் எங்க என் பக்கம் வந்துருவாங்கன்னு சொல்லி தலையை அந்த பக்கம் திருப்புறது கூட இல்ல. சில பேருடைய நிலையை கண்டு நமக்கு உதவி செய்யணும்னு தோணினால் கூட நமக்கு என்ன பண்றோம், உதவி செய்வது வரல. அப்போ சாதாரண விஷயங்களை எளிதில் செய்ய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கண்டிப்பா. நம்ம ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு இருக்கோம், இன்னொருத்தவங்க அங்க பட்னியோட இருக்காங்க அப்படின்றப்போ அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், சின்ன காரியங்கள் தான் அவங்களுக்கு ஒரு உதவி செய்யணும், அவ்வளவுதான். அதை நினைச்சா போதும், அந்த மனசு வந்தால் போதும். இன்னும் தொடர்ந்து பேசுவோம், படுத்த பகுதி பார்க்கலாம். அன்பார்ந்த மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம ஸ்கின் ப்ராப்ளம் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஸ்கின் ப்ராப்ளம்னா ஜென்ரலாக அலர்ஜி, அட்டிகேரியா, அப்புறம் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனிமிக்னால சிலருக்கு ஒயிட் பேச்சஸ் மாதிரி வரும், அப்புறம் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், அதுக்கப்புறம் எக்ஸிமா, சோரியாசிஸ், இது போல் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஸ்கின்ல இருக்கு. ஆமாம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்,
அதுவும் பிரச்சனை. இப்போ இந்த சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா மூட்டு வலியும் இருக்குது, சோரியாசிஸும் இருக்குது. சோரியாசிஸ் அப்படிங்கிறது உடம்புல மாத்திரம் செதிலாக வர்றதில்லை, தலையிலையும் பொடுகு தொல்லை, அதனால முடி வந்துடுதல், ஏகப்பட்ட பிரச்சனைகள், வலி ஒரு பக்கம், வேதனை ஒரு பக்கம். இப்படி இப்போ கூட காலையில் ஒரு பேஷண்ட் வந்தாங்க சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ். அதே போல் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கெல்லாம் பேஷண்ட் அவங்க ட்ரெஸ்ஸு தனியாக வச்சுக்கணும், சோப்பு தனியாக வச்சுக்கணும், ஹைஜீனிக்காக இருக்கணும். இல்லாத விளைவு தான் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். இல்லைங்க, இந்த டயபெட்டிக்கும் இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் கண்டிப்பாக. அதே மாதிரி ரொம்ப நாள் இம்யூனோ காம்ப்ரமைஸ்டு பர்சனாலிட்டிஸ்க்கும் இது வருது இல்லைங்களா? ஆமாம், ஆனால் இது தொற்று. ஆமாம், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஒருத்தருக்கு இருந்தால் யாருக்கு வேணா வரலாம். ஏன்னா இப்போ ஒருத்தருக்கு இல்லாமல் இருந்திருக்கும், அவங்க வெளியில் இந்த ட்ரெஸ் எல்லாம் கொடுப்பாங்க துவைக்க, வாஷுக்கு கொடுப்பாங்க, அதன் மூலியம் கூட பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீட்ல பெட்ஸ் கிட்ட இருந்தும் வரும். அதனால ஒவ்வொரு நோய்க்கும் என்ன காரணங்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்குண்டான டயட்டு ஃபாலோ பண்ணணும், மெடிசன் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கரெக்டாக எடுத்துக்கணும். இப்போ அர்டிகேரியா அப்படின்னா எல்லாத்துக்குமே டோட்டலா அது எந்த நோயின்னா இருக்கட்டும் உலகத்துல 2 விஷயம் புரிஞ்சுக்கணும் மக்கள். ஒன்று அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு, இம்யூனிட்டி கம்மி. இன்னொன்று டாக்ஸின்ஸ் உடம்புல இருக்கு, அது வெளியேறணும். இதுக்கு நீங்க காமனா ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலே அது ஆஸ்துமா இருக்கட்டும், அலர்ஜியா இருக்கட்டும், ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கட்டும், எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் சரியாகும். புரியுதுங்களா? அப்போ இந்த ஸ்கின் ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் இப்போ சொன்ன அத்தனை நோய்க்குமே நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். இதில் ஒரு விஷயம் மக்கள் ரொம்ப கரெக்டாக கவனிக்கணும், எல்லாமே சரியாகும், சரியான மாதிரி இருக்கும். சில வருடங்கள் நல்லாவே இருக்கும், ஆனால் திரும்ப வராதுன்னு சொல்ல முடியாது. காரணம் நீங்கள் டயட் சேஞ்ச் பண்ணுவீங்க, அப்புறம் நீங்கள் டென்ஷன் ஆகிக்க, அப்போ அது என்ன ஆகும் உங்கள் உடம்புல விஷயம் போயிட்டுருக்கும். இதுலேயே நம்ம இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். எது இந்த ஹெர்பிஸ் அக்கின்னு சொல்லுவாங்கல்ல, நரம்பு அம்மை. அது நிறைய பேருக்கு அது நரம்பு அம்மைன்னு தெரியாது, ஸ்கின் ப்ராப்ளம். ஏன்னா ஸ்கின்னு தானே வருது. அப்போ அது வலி, வேதனை, எரிச்சல், அதுவும் பர்டிகுலரா டயபெட்டிக் பேஷண்ட் பார்த்தா சீக்கிரம் போகாது. ஆமா, அது சிலருக்கு கொஞ்சம் சீக்கிரம் கியூர் ஆகுது, சிலருக்கு நான் ஒரு பேஷண்ட் பார்த்தேன் 1 இயர் அதுல சஃபர் பண்ணாங்க. சுகரும் கண்ட்ரோல் இல்ல, சுகர் கண்ட்ரோல் இல்ல. ஆமா, ஏன்னா இவங்க டென்ஷன் ஆகுறாங்க, இந்த வலி வேதனைக்கு டென்ஷன் ஆகுறாங்க. டென்ஷன்ல உங்களுக்கு சுகர் குறையல, ஆனால் டயட் ஃபாலோ பண்ணுறாங்க, எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, மெடிசன் எடுக்கிறாங்க. ஆனால் டென்ஷன், மனநிலை எப்படி இருக்கணும், அமைதியாக இருக்கணும். அதனால தான் நம்ம முன்னோர்கள் மூச்சு பயிற்சி, உடற்பயிற்சி, தியான பயிற்சி எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் இந்த எபிசோட்ஸ்லாம் சம் டேஸ்லேயே செட்டில் ஆகிடும் இல்லைங்களா? நம்ம வைத்தியத்தில் இந்த ஆயுஷ் சிஸ்டம்ல சம் டேஸ்லேயே செட்டில் ஆகிடும். அந்த பெயின் வேதனை எல்லாம் சில நாட்கள்லேயே குறைச்சிடலாம். ஆமாம், ப்ராப்ளம் இல்லை. ஆனால் ரீசன் நம்ம பார்த்து இப்போ சுகர்னா சுகரும் குறைக்கணும். ஆமாம், அது முக்கியம். அதே மாதிரி தான் உங்களுக்கு ஆர்த்ரைட்டிஸும் சோரியாசிஸும். அப்போ ஆர்த்ரைட்டிஸ்க்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், சோரியாசிஸ்க்கும் கொடுக்கணும். இப்போ ஜென்ரலாக வெறும் சோரியாசிஸ் இருக்குன்னா அவங்களுக்கு சோரியாசிஸ்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், ஆனால் கூடவே மனநிலையை கூலாக வச்சுக்கணும். கரெக்ட். அவசர ஆத்திரம், கோபம், டென்ஷன் படக்கூடாது. ஏன்னா ஆட்டோமின் டிசார்டர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா நீங்க டென்ஷன் ஆனீங்க அப்படின்னா ஃபிளேர் அப் ஆகும், உடம்பு ஃபுல்லும் விசிறி தள்ளிடும். ஆமா, அதனால ஸ்ட்ரெஸ் வேண்டாம். அதாவது உங்களுக்கு முன்னாடி லேசா தான் இருந்திருக்கும், சரியா இருக்கும், திரும்ப வரும்போது ரொம்ப அக்ரவேட் ஆயிட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்போ அவங்களே நினைப்பாங்க என்ன முன்ன கொஞ்சம் தான் வந்துச்சு இப்போ நிறைய வந்துச்சுன்னா அது காரணம் யாரோ அந்த பேஷண்ட்டு, அவங்க தான் காரணம். ஆனால் நிறைய பேர் என்ன சொல்றாங்க, பத்தியம் இல்லை, கேரண்டி க்யூர் ஆகிடும்னு நானே பல பேட்டிகளை பார்த்துருக்கேன். ஆனால் அதெல்லாம் நான் நம்ப தயாராகல, அது மாதிரி நான் சொல்லவும் மாட்டேன். க்யூர் இருக்கு, அது ஃபாலோ பண்ணும், மெயின்டைன் பண்ணும். திரும்ப சோரியாசிஸும் வரும், அர்டிகேரியாவும் வரும், எல்லா ப்ராப்ளமும் வரும். ஆனால் வராமல் இருக்கணும்னா இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும், டாக்ஸின்ஸ் வெளியே போகணும். அப்போ நீங்கள் லைஃப் லாங் நல்லா இருக்குன்னா நீங்கள் தான் கடைப்பிடிக்கணும். என்ன நேர்களே, மீண்டும் நாளை சந்திப்போமா. நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நாளில் பேசிட்டு இருக்கிறோம் அன்னை தெரசாவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடங்கள். ஃபைனலாக என்ன? ஒன்றும் இல்லை, அவங்க கிட்ட எப்போவே நம்ம பார்க்கறது எளிமை.
அப்படின்ற ஒரு விஷயம் தான். இவங்க எப்படி இப்படி இருக்காங்க, எவ்வளவு பெரிய காரியங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா இவங்களால எப்படி இவ்வளவு எளிமையா இருக்க முடியுது, எளிமையா போக முடியுது, எளிமையா பேச முடியுது. அவங்க இருந்தாலே அந்த இடமே பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும் பார்க்கவே. ஸோ அவங்க கிட்ட இருந்து அந்த ஒரு சிம்பிளிசிட்டி அது எல்லாராலையும் கொண்டு வர முடியாது, எல்லாருக்கும் அந்த கேரக்டரும் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா நாம் நினைத்தால் அது இருக்க முடியும் அப்படின்றதுதான். கண்டிப்பா இது பழக்கப்படுத்திக் கொள்வதெல்லாம் ரொம்ப கடினமான விஷயம்லாம் கிடையாது. இல்லவே இல்ல. எனக்கு இது என்ன தேவை அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நாம இன்னைக்கு பல நேரங்களில் நம்ம ஒரு சின்ன இன்னைக்கு உட்காந்து ஒரு லிஸ்ட் போட்டு பார்த்தா என்னுடைய தேவை என்ன, என்னுடைய தேவைக்கு அதிகமாக நான் வைத்திருப்பது என்ன. என்னுடைய தேவை வந்து இப்போ ஒரு ஃபோன் எனக்கு தேவை. ஓகே, நான் யாரையும் என்ன பண்ண, ஏதாவது தொடர்பு கொள்ளணும், ஏதாவது தகவல்களை நான் பரிமாற்றம் செய்ய வேண்டும். அப்போ அதுக்கு நான் வைத்திருக்கக்கூடிய தொலைபேசியினுடைய அலைபேசியினுடைய மதிப்பு என்ன, 10,000 15 அவ்வளோ தேவையா, அதற்கு கம்மியான விஷயம் என்னால் பயன்படுத்த முடியாதா? ஸோ அவ்வளோதான் எளிமை. இன்னைக்கு எனக்கு காலணிகள் தேவை. நான் நடக்கின்ற பொழுது கல் மோதிராமலோ இல்லை முள்ளு குத்திராமலோ இருக்கு, எனக்கு காலணிகள் தேவை. அந்த காலணிகளுக்கு நான் எவ்வளோ இன்னைக்கு நான் செலவு பண்ணியிருக்கிறேன், அந்த செலவு அங்கே தேவையா, அதற்கு விட அது கம்மியான விலையில கிடைக்குமா கிடைக்காது. இப்போ அந்த எளிமையா வாழ்றது வந்து ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாது. இயேசு சபையுடைய அருட்தந்தை பிரிட்டோ வின்சென்ட் அப்படின்னு சொல்லி இப்போ சென்னை மாகாணத்துடைய ப்ரொவின்ஷியலாக இருக்கிறார். அவர் வந்து நான் சேவியர்ஸ் காலேஜில் உள்ள படிக்க போகிறப்ப 2008ஆம் ஆண்டில் அங்கே வந்து கலைமனைகளின் அதிபர் ரெக்டரா அவர் வந்து இருந்தார். எனக்கு அவர் ரெக்டர்னே ஃபர்ஸ்ட் தெரியாது. ஏன்னா நான் அவர் வந்து காலேஜுக்குள்ள போறப்போ கேஷுவலா வந்து ஒரு ஷர்ட்டும் பேண்ட்டும் ஒரு போட்டு ஒரு ரப்பர் செப்பல், நார்மலா அந்த ப்ளூ அண்ட் ஒயிட் ரப்பர் செப்பல் போடுவாங்க தெரியுமா, அந்த ரப்பர் செப்பல் போட்டு ஒரு வாட்டுக்கு என்ன பண்ணாருன்னா நடந்து போயிட்டு இருந்தார். எனக்கு அவர் ரெக்டர்னே எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் டே நாங்கள் காலேஜில் போய் அந்த அஃபிஷியல்ஸ் எல்லாம் இன்ட்ரோ பண்ணும்போது ஒரு ஸ்டேஜில் இருக்கிறார். பார்த்தா ரெக்டர்னு சொல்றாங்க. இவர் எனக்கு இங்கே பார்த்தோமே அப்படின்னு பார்த்தா அவர் எனக்கு கேஷுவல் நடந்து போயிட்டு இருக்காரு. சைக்கிள் வச்சிருந்தாரு. சைக்கிளில் தான் எங்கேயும் வெளியே போனோம் அப்படின்னா தன்னுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஏதாவது ஒரு நடக்கக்கூடிய தூரமா இருந்துச்சுன்னா நடந்து போவார். சைக்கிளில் செல்லக்கூடிய தூரமா இருந்துச்சுன்னா சைக்கிளில் போவார். அலுவல் பணிகள் இருக்குன்ற பொழுது மட்டும் என்ன பண்ணுவார்னா அந்த கல்லூரியுடைய வாகனத்தை என்ன பண்ணுவார், பயன்படுத்துவார். ஸோ அப்போ அவருடைய மொபைல் ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான ஸ்மார்ட் ஃபோன்லாம் கிடையாது. ஒரு பேசிக் மாடல் வச்சிருப்பாரு. அவர் பழைய அந்த காலத்து அந்த தாத்தாக்கள் போடக்கூடிய அந்த வாட்ச் என்ன பண்ணிருப்பாரு. ஸோ அப்போ இன்னைக்கு சமகாலத்துல வாழக்கூடிய ஒரு மனிதர் நம்மளால என்ன பண்ண முடியும், அடையாளப்படுத்தி நம்மளால சொல்ல முடியும். அப்போ எளிமையாக வாழ முடியுமான்னு கேட்டா நிச்சயமாக முடியும். அதற்கு முதல் நாம என்ன பண்ணணும், மனசு வைக்கணும். ஸோ அப்போ அந்த ஒரு நல்ல விஷயத்தை அன்னை தெரசாவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நிறைய புனிதரிடமிருந்து நம்ம என்ன பண்ணலாம், கற்றுக்கொள்ளலாம். இதெல்லாம் வாழவே முடியாது, இப்பெல்லாம் வாழ்றதுக்கு வாய்ப்பே கிடையாதுலாம் கிடையாது. எல்லாருமே சமகாலத்துல நம்மோடு வாழக்கூடிய மனிதர்கள் வாழ்ந்து மறித்து புனிதராக உயர்ந்திருப்பார்கள். அவர்கள் வழியை பின்பற்றுகின்ற பொழுது நாமும் அத்தகைய வாழ்க்கை வாழ நம்மால் முடியும். ஸோ கடவுளுக்கு நல்ல சிந்தனை கொடுத்திருக்கிறதா அவருக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நாள் யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்க பார்க்கலாம். ரெக்ஸ்லைன் காஷ்மீர் இன்று தனது 44ஆம் ஆண்டு திருமண நாளினை கொண்டாடுகிறார்கள். இவர்களை வாழ்த்துபவர்கள் குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். நிதின் கோஷினி இன்று தங்களது திருமண நாளினை கொண்டாடுகிறார்கள். இவர்களை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, அத்தை, மாமா, தாத்தா, பாட்டி, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். தேவக்கோட்டையை சேர்ந்த பேட்ரிஷியா மேரி இன்று தனது 1ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா ஆரோக்கியசாமி, அம்மா அமலோற்பவ இன்ஃபென்சியா, அக்கா சில்வியா ரோஸ்லின், தாத்தா, அம்மாச்சி, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஃபெலிக்ஸ் ஆனந்த் இன்று தனது 40ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் மனைவி குயின்சி, பிள்ளைகள் ஜேடன், ஜெர்லின், அப்பா அருள்ராஜ், அம்மா செல்வி ஜெயா, மாமா ஜேம்ஸ், அத்தை ரோஸ்லின் ஆண்டன், பிரிட்ஜித், ஜெரிஷ், ஜெபினா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். யுஎஸ்ஏவில் வசிக்கும் பிரவீன் இன்று தனது 37ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் மனைவி ரோஸ் மேரி, மகள் அமிலியா ரோஸ், அப்பா சின்னப்பா, அம்மா ஸ்டெல்லா மேரி, தாத்தா இருதயராஜ், பாட்டி ஏசா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். இன்று விழா காணும் உங்கள் அனைவருக்கும் இறைவன் தரக்கூடிய அன்பான பரிசு திருப்பாடல் 37:4. ஆண்டவரிலே மகிழ்ச்சி கொள், உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். இந்த இறையாசையோடு நீங்கள் வாழ நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பானவர்களே, புனிதர் வழி செல்வோம், புனித வாழ்வு வாழ்வோம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாளும் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்கள் அனைவரையும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. ஃபார் ஐடி ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் கான்டாக்ட் 8870767784.